ஹலோ வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபேண்டனான அப்பார்ட்மெண்ட்டு தான் வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு +2 படிக்கிற பொண்ணு வந்து மார்க் கம்மியாக வாங்கினதுனால இந்த வீட்டுக்குள்ளே அவங்க வீட்லேயே சூசைட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து இந்த ஃப்ளாட் அபேண்டனானதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அதை நாங்கள் இப்போ சுற்றி பார்க்குற வரைக்கும் இங்கே அந்த மாதிரி எந்த கிணறுமே எங்கள் கண்ணில் தென்படலை. பட் எங்கள் கிணறு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு குழந்தை தவறி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளும் எடுக்க போகிறோம். எப்படி வரப்போகிறோன்னு தெரில, எப்படி இந்த வீடியோ வரப்போகிறோன்னு தெரில. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆண்ட்ராய்டு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் வாய்ஸ்லாம் தடுமாறுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது நமக்கு ஆம்புலன்ஸ் வந்து கரெக்டாக கேட்டிருக்கோம். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வேறுலாம் வேறு இருக்குது. ஸோ அந்த சவுண்டு அவ்வளோவா கேட்கல. சரி வாங்க, நம்ம கூட எப்பவும் போட சுகன் தான் வந்திருக்கான். சுகன் நீ பேச சொன்னோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவன் சுகன். இன்னைக்கு நம்ம சித்தி கூட தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். சாரி, அவன் தான் வீடியோ எடுக்க கூட்டின்னு வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் யாரை மீட் பண்ண வந்திருக்குன்னா ஒரு நம்மளுக்கு தான். சரி, எது சவுண்டு கேட்டுச்சுரா பின்னாடி தான் அந்த உள்ளே வந்து நுழையிறான். அந்த கேட்டாக இந்த இதுவான்னு தெரியலையே. நான் கேட்டில் கண்டா சவுண்ட் கேட்டுருக்கேன். சரி வா, ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். இன்டர்வியூ எடுத்துகிட்டு. இப்போ நம்ம ஒரு தங்கச்சியை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்க பேர் வந்து வள்ளி. பாவம் என்னது எக்ஸாமில் கம்மியான மார்க் எடுத்து மத்தியானம் சவுண்ட். சரி சீக்கிரமாக பேச சிஸ்டரை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்க எக்ஸாமில் கம்மியான மார்க் எடுத்ததுனால சூசைட் பண்ணி இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் சுற்றி ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வேறு ஒரு குழந்தை தவறி வேறு சொல்கிறாங்க. எவ்வளோ சவுண்டு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முற்றி ஆக்டிவிட்டிஸ்லாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போக போக தான் என்ன நடக்கும்னு தெரியும். நம்ம வள்ளி சிஸ்டர் நம்ம ஃப்ரெண்டாக இருக்காங்களா, நம்ம இந்த வள்ளி நம்மளுக்கு வில்லியாக இருக்காங்களான்னு பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் இங்கே வெளியே வந்து இன்ட்ரோ பேசுகிறது எனக்கு சரியாக படலை. அதனால் நாங்கள் வந்து இப்போ ஆக்டிவிட்டி வந்து அந்த ரூமில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ரூமில் நம்ம செக் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ போகலாம். வா போகலாம், வாடா. ஆமாம், ஆனால் இந்த கெயிட்டாக இந்த இதுவான்னு தெரில. ஆனால் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் இரும்பு சவுண்டு தான் கேட்டுச்சு. ஒன்று இந்த இதுவாக இருக்கணும், இல்லைன்னா இந்த கெயிட்டாக இருக்கணும். மருந்து பாட்டிலாம் இருக்குது. மருந்து பாட்டிலு ஆல் அவுட்டு. தூக்கு போட்டு தாண்டா செத்த மாதிரி சொன்னானுங்க. அப்படி தான் கேள்விப்பட்டோம். ஒரு 2 என்ட்ரன்ஸ் போலடா. 2 என்ட்ரன்ஸ் போல வீட்டுக்கு. இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ், அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் போல. டேய், என்ன கண்ணாடி தான் மாட்டி வச்சிருக்காங்க வித்தியாசமாக. அது எவ்வளோ நோட் பண்ணேன். என்ன புக்கிங் சொல்லுது? இது பாத்திரம் சவுண்ட் தானே கேட்டுச்சு. பாத்திரம் சவுண்ட் தான்டா. இல்லை, இந்த கிண்ணம் ஏதாவது உடஞ்சிச்சா? பாத்திரம் சவுண்ட் மாதிரி தான் கேட்டுச்சு. குழந்தைங்க டானிக்கடா. குழந்தைங்க டானிக்கடா. ஒருவேளை இந்த வீட்டில் இருந்த குழந்தையா இருக்குமோ? இருக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை வயசு குழந்தை வரன்னு தெரியலையே. எத்தனை வயசு குழந்தை அவங்க சொன்னாங்க? இல்லைடா, சின்ன குழந்தை தான் பவர் வந்துட்டாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியலடா. வந்தோடனே பயங்கரமா இடமும் ரொம்ப டிஃப்ரெண்டாக தானே இருக்குது. இப்படியே போயிடலாமா? பண்ணலாம். சும்மா ஆப்போசிட் ஃப்ளாட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாமா? ஆன் பண்ணேன். ஆப்போசிட் ஃப்ளாட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
ஆப்போசிட்டில் போகலான்றியா? எனக்கு என்னமோ இந்த இடத்துல தான் குழந்தைங்க யாரோ இந்த மாதிரி இருக்கு. ஆமாம். அது எதுக்கும் அந்த சைடு போய் பார்க்கலாம். சரி. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பார்க்கவே செம்ம பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் தொங்கிட்டு கண்ணாடியில் துணியெல்லாம் சரி வா போகலாம். வா வா வா. லைனில் அன்சப்ளை தானே? இந்த இடம் பார்க்கவே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே பயங்கரமாக இருக்குது. பயந்து ஓடுற மாதிரி வீடியோ பண்ணுறோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சொல்கிற மாதிரி அது பார்த்தா ஏதோ கொஞ்சம் யாரா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா மேலே தான் விழுந்துச்சா என்ன கல்? பில்டிங் ரொம்ப வீக்காக தான் இருக்கு. பொறுமையாக நந்தோடா. மேலே சவுண்ட் கேட்ட மாதிரில மேலே சவுண்ட் கேட்குது. ஆமாம். என்ன சொல்கிற? பக்கத்தில் ஆமாம். இந்த பக்கம் யாரோ மூச்சு காற்று சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. கேட்குது, நல்லாவே கேட்குது. நீங்கள் இப்போ என் பக்கத்தில் வந்துட்டு போனீங்களா? தங்கச்சிமா, நீங்கள் யாருன்னு தெரில. ஒரு வேளை வள்ளி சிஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ என் பக்கத்தில் வந்துட்டு போனீங்களா? உங்களோட மூச்சு காற்று அது இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. என்னடாச்சு? நீங்கள் அவங்க பேச ட்ரை பண்ணும்போது அவங்க ஏதோ கன்வென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தங்கச்சிமா, நீ வேறு பயப்படுத்தாதரா. நீ வேறு மூச்சு காற்று பக்கத்தில் வந்து மழை பெஞ்சிருக்கு, அதனால கூட ஒன்றுனா கீழே விடும் சொல்ல முடியாது. இடம் படு சைலண்டாக இருக்கே. இந்த மாதிரி டோர்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லடாப்பா. எனக்கு ரொம்ப ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் விழுமா? அந்த கருப்பு எதுவும் உருவம் நிற்கிற மாதிரிடா. எங்கடா சொல்ல? அப்புறம் செடியில் ஆடுது பாடுறா. எனக்கு கண்ணு கிளியராக தெரியுதுடா, நான் பக்கத்தில் போய் பார்க்கறனால. வா 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 வா. எந்த அது கேப்சர் ஆச்சா இல்லையாடா? தெரிலடா. கேப்சர் ஆச்சுடா, ஆனால் எவ்வளோ கிளியராக தெரிலடா. இங்கே தான்டா பார்த்தோம். என்னடா சொல்கிற? இந்த இடத்துல தான்டா, இந்த சைடு தான்டா ஆடிச்சு. தங்கச்சிமா, வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? இரு. இந்த இடத்துல வெள்ளாட உருவம் இருக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இல்லை? யாரோ இருக்கிறாங்க. நாங்கள் ஜூம் பண்ணி பாடுறோம் கேமராவில். இதுக்கு மேலே எப்போ ஜூம் பண்ணுறது? இப்போ இல்லையே. அந்த இடத்துல தான் நடுவில் தானே சொல்கிற? ஆமாம் ஆமாம், அந்த இடம் தான் சொல்கிறேன். சப்போஸ் ஷேடோவா? ஷேடோலாம் இல்லைடா. ஷேடோனா இப்போ எங்கே? நம்ம எல்லாம் அப்படியே தானே இருக்கோம். சரிவா, நம்ம அந்த பிளாக்கே போய் இது பண்ணலாம். என்ன சொல்கிற? என்னடா சொல்கிற?
அவங்க எதனா நம்ம கிட்ட பேச வராங்களா என்னன்னு தெரியலையாடா. இப்போ ஃபஸ்ட்டு போகலாம். பயமாக இருக்கு, போயிடலாமா? டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டு தங்கச்சிக்கிட்ட பேசாமல் போனால் மனசு கஷ்டப்படுவாங்கடா. பண்ணடா, என்னடா கேப் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்? எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. பாம்பா என்ன பண்ணடா? என்னடா நல்லா பாம்புடா, பெருசுடா, தோல் ஊறிக்கு வந்துருக்குறா. ஜூம் பண்ணுடா அதை. இருடா நிமிஷம். டேய் பேய் படத்தோட இப்போ இதுவாக பிடிச்சது நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏய் எவ்வளோ பெரிய பாம்பு போடுறா போகுது. நம்ம போனால் நம்ம அவ்வளோதான். லைட்டாக பிளர் ஆகுது வேறு. ஏய் கிட்ட போதா டக்குன்னு திரும்பும். கிட்ட போகாதடா, கிட்ட போகாதடா. ஏய் நல்லா பாருடா, எவ்வளோ மேலே போயிடலாம். கீழே பார்த்தோன்னா நடந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் தங்கச்சியை பார்க்கலாம் தான், ஒரு பக்கம் படம் போதும் நினைக்கிறேன். இருக்கிறேன் படம் எடுக்கும் என்ன கண்ணு தருதா. எவ்வளோ பெரிய பாம்புடாடி. நல்ல பாம்பு தானா? ஜூம் பண்ண டார்ச் ஃபுல்லாக காட்டாடி. டார்ச் கொடு. ஐயோ அது வா போலாம். டேய் இப்போ அது வெளியே தாண்டா வரும் அந்த பக்கம். மாடி தாண்டா போகிறோம், கீழே இருக்குது, சேஃப் இல்லைடா. மாடியில் வேறு அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. டேய் திருப்பி வந்துட்டானா என்ன? பாம்பு போயிடுச்சு. சரி வா நம்ம இதுக்குள்ளே போகவே பயங்கரமாக இருக்கடா. இடம் பயங்கரமாக இருக்கே, விட்டு போக மனசு இல்லையே. தங்கச்சிம்மா பாம்பு கூட தான் இருக்கே நீ. உள்ள போயிருக்குது, திரும்பிச்சு ஒரே போடு போட்டுச்சுன்னா காலி. நம்ம எங்கேருந்து மேலே எடுப்பது ரொம்ப நேரம் ஆகும். திரும்ப மேலே போகலாம். எவ்வளோ காட்டுலாம் போயிருக்கோம். பாம்பு இவ்வளோ பெருசு பாருங்கடா. இதெல்லாம் ரப்பர் டியூப் தானே, பார்க்கவே டக்குன்னு பாம்பு மாதிரி இருக்குது. கீழே பாம்பை பார்த்துட்டு பார்க்கும்போது டக்குன்னு அடி கிளம்புது. இடம் கூலிங்காக இருக்குல்ல, மழை பெஞ்சு, அதனால தான் பாம்பு இருக்குல்ல. மேலே வைக்கணும். டார்ச் கூட மேலே மொட்டை மாடிதானே? ஆமாண்டா. சரி வா சுகன், நீ இதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே போனேன். சரிடா, சேஃபாக இரு. நீ ஒரே நிமிஷம் எனக்கு எடு. நான் பேசுகிறேன் கரெக்டாக? ஃப்ரெண்ட்ஸு, ஒரு வீடியோக்கும் நம்ம எடுக்கும்போது பழக்கமாகிடும், பயம் கம்மியாகிடும் பார்த்தா ஒரு வீடியோக்கும் பயம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஒரு வீடியோக்கும் பயம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேயை பார்த்து செம பயத்தில் இருந்தோம். அது என்னன்னு தெரியல, லைட்டாக உருவம் மாதிரி இருந்துச்சு. அந்த உருவம் பக்கத்துலேயே செடியெலாம் அசைஞ்சது. க்ளீனாக பார்த்தேன். கேமராவில் எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்குன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு பயமாக தான் இருக்குது. நம்மளே நிறைய ப்ராப்ளத்தினால கொஞ்ச நாள் கழித்து நைட் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை, அவ்வளோ தூரத்துன்னு வந்திருக்கோம். ஸோ என்ன ஆனாலும் பயமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. என்ன ஆனாலும் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்பவும் சுகன் தான் பயப்படுவான், இந்த தடவை அவன் தைரியமாக இருக்கான், நான் தான் பயத்தில் இருக்கேன். வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.